இந்த ஞானம் என்ற ஒரு தத்துவத்தை, ஞானம் என்ற மெய்யறிவை, தூயறிவை துல்லியமாக அறிந்து தன்னை உயர்த்தி கொண்டவர் ஆதி தரும் சுப்பிரமணியர். அவர் என்ன செய்கிறார்னா, நாம் அடைந்த இந்த இன்பத்தை உலகம் பூரா மறைக்கு அந்நீசவாதிகள் அடைந்து இன்னும் உயரட்டும் என்பதற்காக மூலிகை உணார். அப்போ சமசத்தையும் எழுதுகிறார், தமிழையும் எழுதுகிறார். இவருடைய அருள் கடாட்சத்தால் தான் இன்னும் இயக்கமுமே சித்தி பெற்றவன் சித்தி பெற்றதாக இன்னும் சித்தி பெறப் போகிறார்கள். அப்போ வீழ்ந்த பல கருத்துக்களை சுருக்கமாக ஒரே கவியில் சொல்லியிருக்கிறார். இப்போ சுப்பிரமணிய ஞானம் ஒன்றும் என்ற சுருக்க நூலில் இப்போ அது பேசுகிறான். இன்னைக்கு பேர் எத்தனை? 21/11/88 கிழமை திங்கக்கிழமை 9:35 மணிக்கு இது படிக்கிறோம். முடிந்த அளவுக்கு இந்த நூல் கேட்கின்ற மக்கள் ஆன்மீக விளக்கம் பெற முடியும். முன் செய்த நல்லினின் பயனாக. முன் செய்த நல்வினை பயன் என்றால் தான் போகும் உணர முடியும். உணர்ந்த ஒன்றை பின்பற்ற முடியும். உணர்ந்தால் மட்டும் போதால் பின்பற்ற வேண்டும். பின்பற்ற என்றால் இந்த சொல்லப்பட்ட சுப்பிரமணியரின்